உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்நாளிலேயும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கர்த்தர் கேட்பதற்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாம் நிற்க வேண்டிய காரியத்துல சரியாய் நிற்கிறோம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்திலே அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே சரியாய் நிற்கிறோமா அல்லது அந்த இடத்தை விட்டு நாம் சற்று விலகி இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் பார்க்கத்தக்கதாக இந்த செய்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் நிற்க வேண்டிய இடத்திலிருந்து விலகினால் கர்த்தர் கேட்கும் ஒரு கேள்விதான் இது. அது என்ன? ஏலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்கள், கர்த்தர் ஏலியாவினிடத்திலே கேட்ட ஒரு காரியம். ஏன் அப்படி கேட்கிறார்? அப்படி கேட்கத்தக்கதான ஒரு காரியம் என்ன நடந்தது? ஏலியாவினுடைய வாழ்க்கையில அவர் செய்த காரியம் என்ன? அவர் யார் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஏலியாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடமும் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஏலியா எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார்? பாருங்கள், அவர் தேவனுக்கு முன்னதாக நிற்கிறவர் என்று அவர் தம்மை குறித்தே சொல்லுகிற ஒரு காரியத்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று ஏலியா தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். அவ்வளவு தைரியம், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு உறுதியாய் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அது ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தரால் போஷிக்கப்பட்டு கர்த்தரால் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டவராக, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டவராக, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவராக, தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது அவரிடத்திலே அப்படியே போய் அந்த காரியத்தை சொல்லும் தைரியமுடையவராய் இருந்த ஒரு தேவ மனிதன் தான் ஏலியா என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது 17வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்படி என்றால் ஏலியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் உண்டாகுகிறது. அவர் தேவன் ஏலியாவுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை அதே அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஏன், எதற்கு என்ற ஒரு கேள்வி ஒன்றுமே அவர் அங்கே வைக்கவில்லை. கர்த்தர் சொன்னார், அதை அப்படியே செய்தார் என்பது போல அவர் ஒவ்வொரு காரியமும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனும் ஏலியா சொல்லுகிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதே அதிகாரம் 22வது வசனத்திலே, கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அதாவது ஏலியா ஒரு ஜெப விண்ணப்பம் எடுத்து வைத்தார்னா நிச்சயம் அது கர்த்தர் கேட்டு பதில் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஏலியாவினுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் எட்டுகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறார்? மனிதர்களிடத்திலே சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 24வது வசனத்திலே, அப்பொழுது அந்த ஸ்திரீ ஏலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவ மனுஷனாகிய ஏலியாவே, நீர் நிச்சயமாய் ஒரு தேவ மனிதன் தான். உம்மிடத்திலிருந்து பிறக்குகிற வார்த்தை எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததுதான், அது உண்மை உள்ளதுதான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் வண்ணமாக ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்படி நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த வார்த்தைக்கு அப்படியே நாம் செவி கொடுக்கிறோமா? அது நாம் கீழ்ப்படிந்து அநேகருக்கு சாட்சியாய் நிற்கிறோமா என்பதை நாம் நம்மை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஏலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஏலியா தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலேயும் அவருக்கு பசி உண்டாகாதபடிக்கு தேவனால் போஷிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் அப்படிதான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அதே போல ஏலியாவும் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். ஆதலால் அவருக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை என்றால் யார் இடைப்படுகிறார்? கர்த்தர் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாரபாத் விதவையின் மூலமாக பராமரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில உண்டான உடனே தேவனுடைய தூதனால் போஷிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தோமே ஆகில், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமே ஆகில், நிச்சயம் நமக்கு ஒரு பிரச்சனை உண்டானால் பரலோகம் அதற்கு ஒரு பதில் நமக்கு நிச்சயம் தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்த பலமாய் தைரியமாய் இருந்த ஏலியாவினுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அதாவது தேவனுக்கு முன்பாக நின்று கர்மேல் பர்வதத்திலே வல்லமையான செயலை செய்தவருக்கு ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு சோதனை ஒன்று வருகிறது. என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஏலியா கர்த்தரே தேவன் என்று ஜனங்களுக்கு காண்பித்ததினாலும், பாகால் தெய்வம் அல்ல என்று சொன்னதினாலும், பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதினாலும், கர்த்தருக்கு விரோதமானதை எப்பொழுதும் செய்து பாகாலை பின்பற்றி பாகாலுக்கு வைராகியம் பாராட்டி இஸ்ரவேலின் ஜனங்களை மோசம் போக்கி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்த எசபேல் என்னும் ஒரு ராஜாவின் மனைவி ஏலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லால்? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதிலே 2வது வசனம். அப்பொழுது எசபேல் ஏலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு, பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு, ஒரு பயங்கரமான ஒரு சவால் ஏலியாவை நோக்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏலியாவுக்கு தேவனிடத்தில் இருந்த அந்த தைரியத்தை கவிழ்த்து போடும்படியான ஒரு பேச்சை அவள் பேசினதை நாம் பார்க்கிறோம். இந்த பேச்சினால என்ன நடக்கிறது? தேவனுக்கு முன்னதாக நின்று கொண்டிருந்த ஏலியாவுக்கு ஒரு காரியத்திலிருந்து அவர் சற்று விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஊழியம் செய்கிற எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட சவால்கள், இப்படிப்பட்ட மிரட்டல்கள், பலவிதமான பிரச்சனைகள், சூறாவளிகள் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் நிற்கும்படியாக, பலப்படும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? பேதுருவை சிறைச்சாலையிலே போட்ட பொழுது எல்லாரும் சபையார் கூடி ஜெபம் பண்ணினதுனாலே அங்கே தூதனை அனுப்பி விடுவிக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட கூட்டமாக நாம் கூடி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் ஒன்றிணைந்து இப்படி ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நேரிடுகிற அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாரும் அதை வெளிப்படையாய் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. ஆனாலோ விழுந்து போகிறவர்களை பார்த்து நாம் கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இவன் ஊழியத்துல நின்னானே, இவன் எல்லாம் என்னத்துக்கு நிக்கிறான்னு கேவலமாக நம்ம பேசுகிறோம். ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில அடித்த உடனே, ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, அவர்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களே அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கென்று அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, ஆனாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி விழுந்து கிடக்குறாங்களே கர்த்தாவே, நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்றுள்ள அந்த வாரம் நம்மிடத்துல வருகிறதா? எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து தலையாய் இருக்க, நாம் அவருடைய சரீர உறுப்புகளாய் இருக்க, ஒன்றிணைந்து ஒரு அவயவத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அடுத்த அவயவம் பாடுபடுகிறது போல நாம் பாடுபடுகிறோமா? இல்ல பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களை சற்று யோசித்து பாருங்கள்.
இங்கேயும் வல்லமையாய் செயல்படுகிற ஏலியாவினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த பேச்சு நிமித்தமாக அவர் சற்று பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பயம் அவருக்கு வருகிறது? பிராண பயம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். பாருங்கள், தனியாக ஒரு ஓட்டத்தை பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஓட்டத்தை ஓடுகிறார். வேலைக்காரனை கூட பாதியில நிறுத்திவிட்டு அவர் ஓடுகிறார். என்ன செய்கிறார்? அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல நின்று கொண்டிருக்க வேண்டிய மனிதன் இப்போ என்ன ஆகிறது? அவர் உட்காருகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த காற்று நிமித்தமாக, வாழ்க்கையில அடித்த இந்த பலமான காற்று நிமித்தமாக அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வருகிறது? நான் சாக வேண்டும் என்று கோரி. எவ்வளவு மன அழுத்தம் என்று பாருங்கள். நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, இசபேலினுடைய கையில விழுவதை காட்டிலும் நான், ஆண்டவரை, நீங்க என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஏலியா இங்கே முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சூரச்செடியின் கீழே உட்கார்ந்த மனிதன் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அங்கேயே உட்கார்ந்துட்டாருன்னு அர்த்தம், அங்கேயே படுத்துட்டாருன்னு அர்த்தம். படுத்தது மட்டும் இல்லாம அவர் நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றார். பாருங்கள், கர்த்தர் சும்மா விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் ஏலியாவை கொண்டு செய்ய நினைத்த ஒரு காரியம் தடைபட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவரோடு கூடவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தூதனை அனுப்பி போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பியும் படுத்து கொண்டான். பாருங்கள், இன்னும் எழுந்திருத்து ஓட அவரால் முடியல. இன்னும் மனமடிவாக தான் இருக்கிறார். ஆதலால் திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் விடவில்லை. திரும்பவும் கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேபு என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்போ நடந்து போகிற அளவுக்கு கர்த்தர் அவருக்கு பலத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாமும் அநேக சூழ்நிலைகளை சந்திக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லப்படுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்கேயும் பாருங்கள், அவருக்கு அந்த போஜனத்தினாலே ஒரு பலன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் அப்படித்தானே? தளர்ந்திருக்கிற சூழ்நிலையில, பிரச்சனைகள் நிமித்தமாக தளர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த நித்திய போஜனத்தை, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால், நம்முடைய பிழைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது? அவருடைய வார்த்தையினால, அந்த வார்த்தை தருகிற பலத்தினால நாம் பிழைத்திருக்கிறோமே. இப்படி அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக தேவன் அங்கே ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கேயும் ஏலியா போய் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினால், அதிலே 19:9 என்ன போடப்பட்டிருக்கிறது? இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுகிறது. எங்க இருக்கிறார்? கெபிக்குள் போய் தங்கினான். ஆனால் தேவனுடைய பர்வதத்துல வந்து நிற்க வேண்டியதா இருந்தது. அவர் அங்கே இருக்கிற ஒரு கெபிக்குள்ளே போய் தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் ஏலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம வாசித்தா, வாட் ஆர் யூ டூயிங் எலைஜா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவனுடைய காரியம் என்ன? ஏன் நான் இங்க இருக்கேன்னா, ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றால், இந்த பிராண பயம் அவருக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னையும் கொன்று போடுவார்கள், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று ஏலியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர் ஏதாகிலும் ஒரு பதில் சொன்னாரா? ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும்
அதே காரியத்தை கர்த்தர் கேட்கிறதை நாம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அங்கே பலத்த ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுகிறதை நாம் பார்க்கிறோம். பலத்த காற்று அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினியும் உண்டாகுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் எதுலேயும் கர்த்தர் இல்லை. ஆனாலோ அதற்கு பிற்பாடு ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று உண்டாகுகிறது. அந்த சத்தம் என்ன சொன்னது என்று பாருங்கள். அதை ஏலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். திரும்பவும் அவர் எங்கதான் நிற்கிறாரு? கெபியின் வாசலிலே இப்பொழுது எழுந்து வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். உடனே திரும்பவும் கர்த்தர் அதே காரியத்தை கேட்கிறார். அப்பொழுது இதோ ஏலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாகுகிறது. அதற்கு திரும்பவும் ஏலியாவும் அதே பதிலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு வைராகியத்தை பாராட்டி இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்களே ஆண்டவரே, உம்முடைய பலிபீடங்களை இடிச்சாங்க, உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்களே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுதும் கர்த்தர் அதற்கு ஒன்றுமே சொல்லவில்லை. கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய், நீ என்ன பண்ண, வந்த வழியே திரும்பி போ, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் நீ செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள் அல்லவா? அந்த பலிபீடங்களை எல்லாம் இடிச்சு தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போடும் அளவும் பலவிதமான காரியங்களில அதிலே மூழ்கி விட்டாங்க இல்லையா? இப்ப நீ என்ன செய்? அசகேலை அபிஷேகம் பண்ண. ஏன்? அசகேல் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குவதற்காக, கர்த்தரிடத்துல மீண்டும் அவர்கள் மனம் திரும்பி வந்து சேருவதற்காக அசகேல் அவர்களை நெருக்குவான். அதனால் நீ என்ன செய்? அசகேலை முதலாவது அபிஷேகம் பண்ண என்று சொல்லி, அடுத்ததாக பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஏன்? இஸ்ரவேலை மோசம் போக்கின இசபேலையும் அவனுடைய கூட்டத்தையும் அவர்கள் செய்ததுக்கு தக்கதான பதிலை அளிப்பதற்காக ஏகுவை நீ அபிஷேகம் பண்ண. இங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் நான் பார்க்காமல் இல்லை, உனக்கு நடந்த காரியமும் நான் பார்க்காம இல்லை, நிச்சயம் அதுக்கு நான் ஒரு பதில் செய்வேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதற்கென்று நீ என்ன செய்? ஏகுவை அபிஷேகம் பண்ணு. அது மட்டும் இல்லாம கடைசியாக சாப்பாத்தின் குமாரனாகிய ஏலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. நீ என்ன சொன்னாய்? போதும் கர்த்தாவே என்று சொன்ன இல்லையா? சாக வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? அதனால் நீ என்ன செய்? உன் ஸ்தலத்திலே உனக்கு பதிலாக ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஏலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இங்கே 11வது வசனத்திலே, 19வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஏலியாவே, நீ கெபிக்குள் உட்காருகிறவன் அல்ல, கெபிக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை உங்களுக்காக நான் வைக்கவில்லை, அல்லது ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை. நான் உன்னை எதற்காக அழைத்தேனோ அந்த காரியத்துக்கு நேராக நீ ஓட வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு ஏலியாவை கொண்டு இருந்த தரிசனம். ஆதலால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மிகவும் அழகாக கர்த்தர் சொல்லுகிறார், ஏலியாவே, நீ கெபிக்குள்ள நிக்கிற, கெபிக்குள்ள இருந்து அப்புறம் வந்து வாசல்ல நிக்கிற, இதெல்லாம் இல்ல ஏலியாவே, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கெரீத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒளிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார், அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஏலியா கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற மனிதனாக இருந்தார். ஒளிந்து கொண்டிருக்க வேண்டுமானாலும் சரி, சாப்பாடுக்காக ஒரு காரியமாயிருந்தாலும் சரி, வார்த்தை பேச வேண்டும் என்றாலும் சரி, எல்லாம் கர்த்தரால் மட்டுமே நடத்தப்பட்ட, ஆவியானவரால் மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால். ஆனாலோ இந்த ஒரு அலை அடித்ததன் மூலமாக, இந்த ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில வந்ததன் மூலமாக எங்கெல்லாமோ அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் அதுதான். நாம் செய்ய வேண்டியதை நம்மை கொண்டே ஆவியானவர் செய்து முடிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். இதுல நாம் பார்க்கும் பொழுது பிற்பாடு என்ன நடந்தது என்று தெரியுமா? அசகேலை ஏலிசா
அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏகுவை இன்னொரு தீர்க்கதரிசி, ஏலிசாவின் இடத்துல இருந்த இன்னொரு தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஏலிசாவை மட்டும்தான் ஏலியா நேரடியாக போய் அந்த சால்வை அவரிடத்துல போட்டு அந்த அபிஷேகம் அவருக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்ன ஆயிற்று? அதாவது நான் சாக வேண்டும் அல்லது போதும் கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியம் அங்கே முடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நாம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களுக்கு நாம் நிச்சயம் இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கொடுத்து பயப்படாதீங்க, தைரியமாய் நெல்லுங்க. இந்த விசுவாசம், இந்த சோதனை எல்லாமே வரும் பொழுது நிச்சயம் அந்த விசுவாசத்துக்கு ஒரு சோதனை இருக்கிறது. நாம் அதிலே ஜெயம் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பின்மாறக்கூடாது, சாகிறேன் என்று சொல்லக்கூடாது, போதும் கர்த்தாவே என்று நிச்சயமாய் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. இந்த காற்று நிச்சயம் அடிக்கும், பலவிதமான பிரச்சனைகள் நிச்சயம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் இதோ சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தேவனாய் இருக்கிறார். முடிவு பரியந்தமும் நிற்கிறார். உயிரோடு இருக்கிற அத்தனை நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதுதான். கைவிடவே மாட்டார். நிச்சயம் அவர் நம்மோடு கூட தான். ஆதலால் என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் பின்மாறாமல், சாகிறேன் என்று சொல்லாமல், பயப்படாமல், கர்த்தர் தந்திருக்கிற ஆவியினால பலனடைந்து இந்த ஊழியத்தை நாம் செய்வோமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்காக ஆண்டவரே நாங்க செய்கிற இந்த ஊழியத்துல கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லா விதத்திலையும் ஆண்டவரை பயமுள்ள ஆவியை எங்களுக்கு நீங்க கொடாமல் ஆண்டவரை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தாவே நீர் வல்லமையாய் நாங்க ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட இந்த சுவிசேஷத்திற்காக கர்த்தாவே உம்மோடு கூட நாங்க ஆண்டவரை நீர் அனுபவித்த தீங்கை போல நாங்களும் ஆண்டவரே தீங்கு அனுபவிக்க கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இதுல ஆண்டவரை முறுமுறுக்காமல், தர்க்கம் இல்லாமல் கர்த்தாவே உமக்கு முழுவதுமாய் நாங்க கீழ்ப்படிந்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திலிருந்து விலகாமல் ஓடும்படியாக ராஜா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும், கட்டப்பட்டு இருக்கிற நிலைமை இருந்தாலும் கர்த்தாவே, வெட்கப்படுகிற நிலைமை இருந்தாலும் அப்பா, தேவ வல்லமைக்கு ஏற்றபடி கர்த்தாவே இந்த சுவிசேஷத்திற்காக உண்மையாய் ஓட கர்த்தாவே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வழி விலகாமல் நீங்க எங்களை பார்த்து கேட்க, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்காதபடிக்கு ராஜா நாங்க நிற்க வேண்டிய இடத்துல சரியாய் நிற்க கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காத்து கொள்ளும். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.